இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ஒரு எபிசோட் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை பத்தி நம்ம வேதாகமத்துல இருந்து பார்க்க போறோம். சரியா? இப்போ வேதாகமத்துல அநேக அற்புதங்கள் இருக்கு. பல தேவ செய்திகள் கேட்டிருப்போம், பல முறை வேதாகமத்துல படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேவன் என்னிடத்துல பேசின ஒரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேதாகமத்துல கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? நம்ம அதுக்கு முன்பதாக தலையை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். சரி, நல்லதாவே அப்பா, உடைய பிரச்சனையில வந்திருக்கிறோம் சுவாமி. என் தேவன் என் கூட இருந்து வழிநடத்துங்க. அந்த வேதாகமத்துல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு முக்கியமானதாகவும் அதை நான் எங்களுடைய வாழ்க்கையில அபியாசிக்கவும் எனக்கு உதவி செய்யுங்க. இது நான் ஒவ்வொரு நேரம் கூட இருங்கப்பா. நீங்க பேசவும் நாங்க கேட்கவும் எனக்கு உதவி செய்யுங்க. வியாஜின் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லதாவே. ஆமா. வேதாகமத்துல முதல் மிராக்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட ஊழியக்காரர்கள் செஞ்சது யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11ஆம் வசனம் வரை நம்ம பார்க்க முடியும். சரியா? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின ஒரு அனுபவம். சரியா? இதை நம்ம பார்க்கும் பொழுது பல நாள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த அதிகாரத்தை வாசிச்சிருக்கோம். பல தேவ செய்திகள் நம்ம கேட்டிருக்கோம்ல. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னுடைய வேர்ஷன்ல நான் கற்றுக்கொண்டு ஒரு சில பாடங்களை அவங்க கூட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போறேன். சரியா? இதுக்காக நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கானாவூர்ல அவ்வளவு அழகா ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் அவருடைய தாயாரையும் இன்னும் பலரை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த கல்யாண விருந்துக்கு அழைத்திருக்கிறாங்க. சரியா? சோ எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பொழுது திராட்சை ரசத்துக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படுறது பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குறைவை அப்படியே அழகா நிறைவாக மாற்றுறது பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு நான் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? முதலாவது பாடம். சரியா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்யாணத்துல இருக்கிறாங்க. திராட்சை ரசம் என்ன ஆகுது? பற்றாக்குறையாக இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் தாயார் அப்படியே இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாங்க, ஸ்திரீயே என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வேலையாட்கள் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட நீங்க போய் கச்சாடிகளை நிரப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியும். சரியா? இப்போ நம்ம கச்சோடிய முதலாவது பாடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேலையாட்கள் இயேசு கிறிஸ்துவோட வேலையாட்களா? கிடையாது. அந்த வேலையாட்கள் இயேசு கிறிஸ்துவின் தாயாருடைய வேலையாட்களா? கிடையாது. அந்த வேலையாட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கு விசாரிப்புக்காரனுடைய வேலைக்காரங்க. சரியா? ஆனா எப்போ இயேசு கிறிஸ்துவோட தாயார் அவங்க கிட்ட போய் கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரிதான் எப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட போய் கச்சாடிகளை தண்ணீராக நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க? அவ்வளவு அழகா நீர் படிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, கச்சாடிகளை நிரப்புனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போய் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு பல சூழ்நிலைகள்ல நம்ம அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிக்கிறதே அவ்வளவு கஷ்டம். நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படிக்கிறது கிடையாது. நம்ம ஒரு வேலை பாக்குற இடத்துல நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையும் உத்தமமா இருக்கிறது கிடையாது. நமக்கு யாரும் ஒருத்தவங்களுடைய வேலையாட்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம் அதுதான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவ இவ்வளவு அழகா கீழ்ப்படுகிறேன். 10 கற்பனைகளாக இருக்கட்டும், அது விசேஷமாக ஓய்வுடா கற்பனையாக இருக்கட்டுமே, அதுதான் கற்பனை. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்ற கற்பனையாக இருக்கட்டுமே, பொய் சொல்லாதிருப்பாயாக, இச்சையாக இருப்பாயாக, இது எல்லா கற்பனைகளும் என்னுடைய வாழ்க்கையில நான் கீழ்ப்படுகிறேனா அப்படின்றத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் கிடையாது, நீங்க தேவனுக்கு மட்டும் கிடையாது, நான் ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யும் பொழுது நான் உண்மை உத்தமமாக இருக்கிறேனா? இந்த வேலையாட்கள் நமக்கு கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான முதல் பாடம் இதுவாக தான். சரியா? சரி,
இதை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது வேற எந்த பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட 2வது பாடம் என்ன தெரியுமா? அந்த திருமண விருந்துல ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. 500 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனா வேற யாராவது அந்த குறைய நிறைவாக மாற்ற முடிந்ததா? முடியல. வேற யாராலையும் பண்ண முடியல. பந்தி விசாரிப்புக்காரனா அவ்வளவு தூரம் போது எத்தனையோ திருமணங்கள் நடத்தியிருப்பாங்கல்ல, அவங்களால கூட அந்த குறைய நிறைவாக மாற்ற முடியல. யாராலையுமே பண்ண முடியலங்க. நான் யாரால பண்ண முடிஞ்சது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவால பண்ண முடிஞ்சது. இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம் அவ்வளவு தூரம் மகிமை உள்ளதாகவும் குறைய நிறைவானதாக மாற்றுச்சான். அப்ப எனக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்பா அம்மா இருக்கலாம், நமக்கு விருப்பமான நம்முடைய நண்பர்கள் இருக்கலாம், பாட்டி தாத்தா இருக்கலாம், விருந்தினர்கள் இருக்கலாம், நம்மளுடைய மென்டார்ஸ் இருக்கலாம். ஆனா ஏசப்பா நீங்க உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா யாரும் பண்ண முடியாத விஷயத்துல யாரால பண்ண முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவால பண்ண முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தி சொல்லுவது சும்மா கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ இருக்கிறாங்களா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வேணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு ஏற்ற பயணம் இருக்கணும் அப்படின்னா யார் வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்குமே, ஏசப்பா என்னோட வாழ்க்கையில எல்லாரும் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, பாட்டி தாத்தா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, எனக்கு அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, சர்ச் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் விட நீங்க எனக்கு முக்கியம் சுவாமி அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய ஜெபமாக இருக்கும். சரியா? இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற 3வது பாடம் என்ன தெரியுமா? மேரியினுடைய பங்கு. இந்த மொத்த திருமண விருதுல எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு குறை இருக்குது அப்படின்றத மேரி என்ன பண்றாங்க அப்படின்னா அறிந்தாங்க. அதை அறிந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, இங்க ஒரு குறை இருக்கு, எனக்கு தெரியும், உன்னால் ஒரு அற்புதம் செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ இடத்துக்கு போய் சொல்றாங்க. அன்னைக்கு அந்த திருமண விருந்துல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. ஆனா அதுல மேரியினுடைய பங்கு அவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நான் எத்தனை பேருக்கு மேரியாக இருக்கணும்? எத்தனை பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும் பொழுது அதை பார்த்துட்டு பார்க்கலாம், எனக்கு இதுக்கு சம்பவம் இல்லப்பா அப்படின்னு இருக்கிறோமா? அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துட்டோம் அப்படின்னு இருக்கிறோமா? ஓ let me just give them privacy அப்படின்னு இருக்கிறோமா? இல்ல மேரிய போல அந்த குறைவுல நான் அவங்களுக்கு எவ்வளவு துணையாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையாக இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் இவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்துக்குள்ளாக அவருடைய பெரிய நோக்கத்துக்குள்ளாக வைத்திருக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில மேரியாக இருப்பதற்கு, மத்தவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக, மத்தவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குபவர்களாக இருப்பதற்கு தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களையும் என்னையும் என்ன பண்றாங்க அழைத்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பல மேரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நாளுல ஒரு தேங்க்யூ சொல்லுவோமே. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களை எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம், அப்போ அந்த இடத்துல ஒரு மேரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை பினான்சியல் ப்ராப்ளம்ஸா இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டடீஸ்ல கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா நம்ம கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க, இட்ஸ் ஓகே, everything is gonna be okay அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 3வது பாடம் என்ன அப்படின்னா நம்ம மத்தவங்களுடைய வாழ்க்கையில மேரியாக இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் மேரியாக இருக்கிறாங்களோ we need to be
அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனிடத்துல நன்றி சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்ள போகிற 4வது பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரி என்ன பண்றாங்க, ஏசப்பா கிட்ட வராங்க. ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, திராட்சரசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஏசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்றாங்க, ஸ்ரீ உனக்கும் எனக்கும் என்ன, என்னோட சமயம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வீட்டுல சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்றீங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவங்க வந்து நீங்க யாருங்க, உங்களுக்கு நான் ஏன் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா நெக்ஸ்ட் டைம் அவங்களை பார்த்து சிரிப்போமா? கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட போய் இன்னொரு உதவி கேட்போமா? நான் பண்ண மாட்டேன். ஆனா மேரி என்ன தெரியுமா பண்ணாங்க, மேரி அவ்வளோ அழகா போய் அவங்க மனம் சோர்வடையவே இல்லை, அவங்க வந்து துக்கம் அடையவே இல்லை. She did not feel hopeless. அழகா போய் அந்த வேலையாட்கள் கிட்ட போய் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல கிறிஸ்து வந்து தேவனிடத்துல இருந்து நோ அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா, தேவனிடத்துல இருந்து வெயிட் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா நம்ம உடனே சொல்லுவோம்ல, தேவன் அப்படிங்கிறவரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் கிறிஸ்தவர்களாக இருந்த நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன மாறுவோம், ஏத்திஸ்டா மாறுவோம்ல. மேரியோட வாழ்க்கை அப்படிப்பட்ட கிடையவே கிடையாது. எப்போ கிறிஸ்து வந்து என்னோட சமயம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்களோ, அழகா அதுக்கு அடுத்து என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதற்கான வேலைகள் அவங்க ஈடுபட்டாங்க. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது பாடம் அதுதான். இன்னைக்கு ஒருவேளை அவ வந்து தாமதிக்கிறார் அப்படின்னு போல நமக்கு தோணுச்சு அப்படின்னா, ஏசப்பா எப்பயோ வர வேண்டிய சுவாமி, எவ்வளவு நாளா நான் காத்து இருக்கிறேன், ஏன் இன்னும் நீங்க வந்து எனக்கு வந்து அநியாயத்துக்கு நியாயம் சரிக்கிறது இல்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நன்மையான காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்காம மேரிய போல மரியாதை போல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரியாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க ஒரு வேளை நம்ம எல்லாருமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பல வருஷங்களாக 12th எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வருஷமா அந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றோம். அந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல இருந்து ஜெபிக்கிறோம், ஏசப்பா எனக்கு பாஸ் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க, பாஸ் பண்ண உதவி செய்யுங்க, நீ எப்படியாவது எனக்கு பாஸ் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுக்கிட்டு சும்மா இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆனா மேரிய போல அந்த படிக்க ஆரம்பிப்போமே, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யும் பொழுது தேவன் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளோ அழகா சரியானதாகவும் நேர்த்தியானதாகவும் சரியான காலத்துல தக்க சமயத்துல தேவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்து தருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. சரியா? கற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த வேலையாட்கிட்ட சொல்றாங்க, போங்க போய் கற்சாடிகளை தண்ணிய நிரப்பிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? நீங்க வேதாகமத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகா fill till the brim அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபுல்லா அந்த ஒரு கற்சாடி நிறைய என்ன பண்ணுங்க அப்படின்னா நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பழமொழி தெரியுமில்ல, குறைகிற கூத்தாடும். சரியா? அப்போ கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு அழகா அந்த வேலையாட்கிட்ட சொல்றாங்க, முழு கற்சாடிய முழுமையாக நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாம் கற்றுக்கொள்கிற 5வது முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து முழுமையாக நிரம்பும் பொழுது எனக்கு வந்து பாவத்துக்கோ பொறாமைக்கோ எரிச்சலுக்கோ கோபத்துக்கோ இடம் இருக்காது. நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா சாத்தானுடைய எந்த ஒரு விதமான காரியத்துக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னை முழுவதுமாக யார் நிரப்பி இருக்கிறாங்க, கிறிஸ்து நிரப்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவன் அப்படின்ற வார்த்தைக்கு கிறிஸ்து என்ன அப்படின்ற அர்த்தம். அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து முழுவதுமாக நிரப்பும் பொழுது வேற எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில வேற எதுவுமே ஆடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கற்சாடிகளை முழுவதுமாக நிரப்பி இருப்பாங்கல்ல, வேற எதுவுமே ஆட் பண்ண முடியல. பழைய ரசத்தை ஆட் பண்ண இடம் இருக்குமா?
இருக்காது. சரி, இன்னைக்கு காலகட்டத்துல ரஸ்னா சாங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, அதையும் அவங்க ஆட் பண்ண முடியுமா? அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கச்சாரி முழுவதுமாக நிரம்பி இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து முழுவதுமாக அவர் நிரம்பி இருந்தாலே வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில வேற எந்த காரியத்துக்குமே இடம் இருக்காது. இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான ஜெபம் ஏறணும். என்ன அப்படின்னா, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நிரப்புங்க சுவாமி. என்னுடைய உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க தங்கி இருங்க. என்னுடைய இருதயம் நீர் தங்கும் ஸ்தலமாக இருக்கட்டும் அப்படின்றது இன்னைக்கு நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கற்றுக்கொள்கிற 6வது பாடம் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட், சரியா, இந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக அந்த கச்சாடிகள் வெறும் தண்ணி நிரப்பப்பட்ட ஒரு ஜாடியாக இருந்துச்சு. சரியா? எப்போ கிறிஸ்து அந்த இடத்துல அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு, கிறிஸ்து எப்போ அந்த இடத்துல அவன் சீக்குள்ளால என்ட்ரி கொடுக்குறாங்க, கிறிஸ்து எப்போ அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தாங்களோ, அப்போ அந்த கச்சாடிக்கு ஒரு புதிய பர்பஸ் வந்துச்சு. வெறும் தண்ணி இருக்கிற கச்சாடி என்ன ஆச்சு அப்படின்னா, திராட்சரசம் இன்னும் விலை உயர்ந்த ஒரு பொருள் உள்ள ஒரு ஜாடியாக மாறுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அதேதான். இன்னைக்கு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கிற வரைக்கும் நான் மேல எல்லாரும் மாதிரி சரி, ஓகே, நான் பாட்டுக்கு காலையில வேலைக்கு போறேன், நான் பாட்டுக்கு ஈவினிங் வேலையில இருந்து வீட்டுக்கு வரேன், நான் பாட்டுக்கு காலையில ஸ்கூலுக்கு போறேன், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆர்டினரி லைஃபா இருக்கும். ஆனா என்னைக்கு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில செயல்படுறாங்களோ, கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில ஈடுபடுறாங்களோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை ஆர்டினரியில இருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது அந்த கச்சாடி யோசிச்சு பார்த்துருக்குமா? வெறும் தண்ணி நிரப்பப்பட்ட ஒரு கச்சாடி எவ்வளவு அற்புதமாக விலை உயர்ந்த திராட்சரசம், ருசியான திராட்சரசம் மத்த எல்லாருக்குமே பகிரப்படுவதற்கு பயன்பட்டுச்சா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில இதே காரியம் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது வெறுமையான என்னுடைய வாழ்க்கை நிறைவானதாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த ஒரு அற்புத கதை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு அழகான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. சரியா? அடுத்த முக்கியமான பாடம், 7வது பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சாடி மட்டும் கிடையாது. சரியா? கச்சாடியுடைய நிலைமை மட்டும் மாற்றப்படல, அந்த திராட்சரசம் கூட. கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இந்த திராட்சரசம் பந்து விசாரிப்புக்காரன், அவ்வளவு வருஷமா டேலண்ட் ட்ரெயின்டான ஒரு பந்து விசாரிப்புக்காரன், அவன் செஞ்ச திராட்சரசத்தை விட கிறிஸ்து செஞ்ச திராட்சரசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ருசிகரமானதாக இருந்துச்சு. எல்லாருமே சான்ஸே இல்லையே, இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த திராட்சரசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அழகா அது மாறுச்சு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை மற்றவங்க எல்லாருக்குமே பார்க்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிட போறாங்க, இவங்களுக்கு என்ன சேலஞ்சா இருக்குது, இவங்களுக்கெல்லாம் திறமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீ கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது வெறும் திராட்சரசமா இருக்கிறது அற்புதமான சுவையான, யாருமே இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத பார்த்துடாத ஒரு ஹை குவாலிட்டி திராட்சரசமாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சு கடைசி பாடம் இதுதான். கிறிஸ்து இது எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு, ஓகே கம் ஆன் எவரிபடி, நான் தான் இது செஞ்சேன், ஐ அம் தி செஃப், நான் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க எல்லாரும் எனக்கு அப்லாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்களா? கிடையாது. எல்லாரும் புகழ்ந்துட்டு தான் இருந்தாங்க, நான் பண்ணேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்னாங்களா? கிடையாது. யாருக்கிட்டையாவது போய் I did it, I made it அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் செய்ய வேண்டியதை செஞ்சு எவ்வளவு தாழ்மையின் ஒரு மனிதனாக இருந்தாங்கன்னு பாருங்க. தான் செய்வதை செஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகா கடந்து செஞ்சாங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கடைசி பாடம் இதுதான். இன்னைக்கு உங்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்காங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை.
உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய இருக்கிற பணமாக இருக்கட்டும், உங்களுடைய செல்வமாக இருக்கட்டும், நீங்க செய்யறது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டுமே, அதெல்லாம் தாழ்மையுடன் எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தின் மகிமை கென்று பயன்படுத்துவோம். தேவன் அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுது. ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? சரி, நாங்கள் கர்த்தாவே, அடியின் மூலமாக ஒரு சில பாடங்கள் நீங்க மீண்டும் நினைவுபடுத்தினீங்க, அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் சுவாமி. இந்த பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இதுவான ஒவ்வொரு நேரம் கூட இருக்கிற சுவாமி, எங்களையும் உங்களுடைய ஊழியத்துல பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்து. இவையாவற்றையும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களால் பிதாவே. ஆமென். See you all in the next video. God bless you.